மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை, அதற்கான விண்ணப்பங்கள் காமராஜர் ஐயா வருது. கொடுத்துருக்க அந்த உதவியாளர் நினைக்கிறார், காமராஜர் ஐயா இதை செலக்ட் பண்ண இன்றைக்கி நாள் பூரா எடுத்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறார். காமராஜர் ஐயா ஒரு 10 நிமிஷம் வெளியேறுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்பங்களை கோத்ரூ பண்ணுறார். எந்தெந்த விண்ணப்பங்கள்லாம் கை நாட்டு இருக்கோ, எந்தெந்த விண்ணப்பங்கள்லாம் பெற்றோர்கள் படிக்கலையோ அந்த விண்ணப்பங்களை மட்டும் வெளியில் தூக்குறார். தூக்கிட்டு அதில் தகப்பன் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறார். யார் யாரெல்லாம் விவசாயியோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் மூட்டை கட்டிட்டு அப்போ உதவியாளர் கூப்பிடுறார். இங்கே வாண்ணே அப்படின்னு கூப்பிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கையில் கொடுக்குறார். இவங்களுக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரிக்கான சீட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்றார். அப்போ அந்த உதவியாளர் ஆச்சரியமாக காமராஜர் ஐயாவை பார்த்துட்டு, ஐயா நான் நீங்கள் இதை செலக்ட் பண்ண கண்டிப்பாக ஒரு நாளாவது ஆக்குவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வாங்கின 10 நிமிஷத்துலேயே கையில் தந்துட்டீங்க, எப்படியா செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க காமராஜர் ஐயா முகத்தை சிரித்த மாதிரியே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இது என்ன பெரிய விஷயம்னே, நாம் செலக்ட் பண்ணதெல்லாம் மார்க் அடிப்படையில் அலசி ஆராய்ஞ்சு நான் செலக்ட் பண்ணலன்னே. நான் பண்ண ஒரே விஷயம், எந்தெந்த விண்ணப்பத்திலெல்லாம் பெற்றோர் கையொப்பத்தில் கை நாட்டு வச்சுருந்தாங்களோ அந்த விண்ணப்பத்தை மட்டும்தான் எடுத்தேன்னே. அதில் எந்தெந்த பெற்றோரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன், அந்த விவசாய விண்ணப்பத்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணேன்னே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உதவியாளருடன் அந்த விண்ணப்பத்தெல்லாம் பார்க்குறார். பார்த்தா காமராஜர் ஐயா செலக்ட் பண்ண அத்தனை பேரும் அதிக மதிப்பெண்கள் பெற்றவங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்த அத்தனை பேர்லேயும் கரெக்டாக வரிசைப்படி எடுத்த மாதிரி மார்க் அடிப்படையில் இருந்துச்சு. ஆச்சரியம் தாங்க முடியல. ஐயா உங்களை பற்றி நான் பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் நேரடியாக நிறைய பார்த்துருக்கிறேன், ஆனால் உங்களவுக்கு ஒரு பெரிய அறிவாளியை பார்க்க முடியாதியா அப்படின்னு சொல்ல காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த உதவியாளர் மறுபடியும் கேட்குறார், ஐயா நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஏன் இந்த மருத்துவ படிப்புக்கு விவசாயிகளோட பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டார். அதுக்கு காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? விவசாயிகள் தான் இந்த தமிழகத்தோட, ஏன் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னே. விவசாய வருமானத்தை நம்பி தான் 80-90% குடும்பங்கள் இருக்குன்னே. இந்த விவசாயி மேலே வந்தாதான், அவனோட வாழ்க்கை தரம் உயர்ந்தாதான் நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஏன் இந்தியாவோட பொருளாதாரமே மாறும்னே. நீயும் நானும் சோத்துல கை வைக்கணும்னா அவன் சேத்துல காலை வைக்கணும்னே. அவன் நல்லா இருந்தா தான் நாம் நல்லா இருக்க முடியும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் நல்லா படித்தா தான் அவனோட வேலையை நல்லா பார்ப்பான்னே. அது மட்டும் இல்லை, இந்த விவசாயிகளோட பிள்ளைகள் அடுத்த லெவலுக்கு வரணும்னே. அதனால தான் குலக்கல்வி திட்டத்தை நான் அன்னைக்கே தடை பண்ண கட்டாயமாக வலியுறுத்தினேன்னே. ஏன்னா முடிவெட்டுற பையன் முடிவெட்டுற தொழிலுக்கும், வண்ணானோட பையன் துணி துவைக்கிற தொழிலுக்கும், துப்புரவு தொழிலாளியோட பையன் துப்புரவு தொழிலாளிக்கு தான் போகணுமா என்ன? அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும்னு தானே நான் அத்தனை கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா ஏழை எளிய மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, ஏழை எளியர்களோட மக்களோட அந்த மனசையும் படித்தவர். அதனால தான் அரியணையில் உட்கார முடிஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் எல்லாரும் சொல்லி காட்டுற அந்த பொற்கால ஆண்டுகள் 9 ஆண்டுகளும் காமராஜர் ஐயாவுக்குள்ளது மட்டும்தாங்க. அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு காட்ஃபாதராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது காமராஜர் ஐயா மட்டும்தான்.